அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு நாள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹுது இடத்திற்கு புறப்பட்டு சென்று போரில் கொல்லப்பட்டவர்களுக்காக, உயிர் தியாகிகளுக்காக ஜனாசா தொழுகை நடத்தினார்கள். பிறகு மிம்பரில் ஏறி சொற்பொழிவு நிகழ்த்துவதற்காக, உங்களுக்காக மறுமையில் நிச்சயமாக நான் தான் காத்திருப்பேன், உங்களுக்கு சாட்சியாக நான் தான் இருப்பேன், வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக இப்போது அல் கௌசர் எனும் என்னுடைய தடாகத்தை நான் பார்க்கிறேன். எனக்கு பூமியில் கருவூலத்தினுடைய திறவுகோள்கள் அல்லது பூமியின் திறவுகோள்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக எனக்கு பின்னால் நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பாளராக மாறிவிடுவீர்களோ என்று நான் பயப்படவில்லை. ஆனால் நீங்கள் இந்த உலகத்தில் ஒருவருக்கொருவர் போட்டியிட்டு மோதி கொள்வீர்கள் என்று நான் பயப்படுகிறேன் என்று கூறினார்கள். இந்த உலகத்தினுடைய ஆசை போட்டி போட்டு அதற்காக வாழக்கூடிய நம் உம்மத்தின் மக்களுக்கு மறுமையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக கிடைக்கும் சிறப்பை நாம் தவறவிடாமல், மறுமையில் அல்லாஹ்வின் தூதர் நமக்காக வைத்திருப்பதை, நம் உம்மத்திற்காக வைத்திருக்கும் சிறப்பை, அதை அடையக்கூடிய பாக்கியத்தை எதிர்பார்ப்புடன் வாழ்வோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.